ஹாய் காய்ஸ், நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ரெக்கார்டு கலவியோட உண்மை சம்பவம் முகத்திரை வந்து இனிமேல் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக போகலான் இருக்கேன். ஏன்னா கிளவி கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 1 இயர் பழகிருக்கேன். ஓகேங்களா, அவள் கூட கிளவி கூட நான் 1 வருஷம். இந்த பாட்டை வேற போடுறாங்க மக்கள், அதான் லைவ் போட முடியல, வீடியோவும் போட முடியல. இதுவும் காப்பிரைட் வருதான்னு தெரியல வேறு. இதை வேற போஸ்ட் அன்லிஸ்டட் தான் ப்ரைவேட் பண்ணோம். வந்து பார்த்தீங்கன்னா கிளவியோட A to Z, ஓகேங்களா, கிளவியோட A to Z அவள் மூளைலேருந்து கை கால் உடம்பு ஃபுல்லாக எப்படி யோசிக்கும், அவள் உள்ள என்னென்ன கிரிமினல் வேலை அங்கே யூஸ் பண்ண, அவள் மண்டையை யூஸ் பண்ணி அவள் உள்ள என்னென்ன செஞ்சா அப்படிங்கிறத நான் அவள் செஞ்சு நல்லதையும் சொல்லுவேன், அவள் செஞ்ச கெட்டதையும் செய்வேன். ஓகேங்களா, நீங்கள் நம்மளனா உள்ளே இருந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், கழுவி 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 ஊற்றுவாங்க. உள்ளேயுமே அவள் கழுவி 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 என்ன தெரியுமா, உள்ளேயுமே பொய், இந்த சண்டை முட்டுற கோலி முட்டுற வேலைலாம் உள்ளேயுமே செஞ்சா. சரிங்களா மக்களே, அந்த வேலையை தான் அவள் உள்ளேயுமே செஞ்சா. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கலைச்சி இவ்வளோ பொறுமையாக இருக்கிற காரணம், நான் வந்து சிறையில் இருக்கும்போது மாரியம்மா மேடம் சொல்லுவாங்க, ஏண்டி பூரா பேட்டையும் சண்டைக்கு போயிட்டுருக்கியே, அவள் கஞ்சா வித்தா, அவள் கஞ்சா வித்தா, கஞ்சாக்காரி கஞ்சாக்காரி கஞ்சாக்காரினா அப்போ கஞ்சாக்காரிங்களாம் ஒன்று சேர்ந்து உன்னை குமுறாமல் என்ன பண்ணுவாளுங்க, கோவம் தானே வரும். அப்படியே நீ கஞ்சா பற்றி பேசாமல் அதே நீ அவங்கள பற்றி கஞ்சாக்காரின்னு சொல்லாமல் நீ பேசிப்பாரு, உனக்கு எத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு வருவாளோ தெரியுமா. நீ அவளோடே பூரா வஞ்சியன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாக அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக எப்படி பேச கற்றுக்கணுங்கிறத மாரியம்மா மேடம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. லூஸ் டாக்லாம் விடக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலி மாரியம்மா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ கூட பேசவே மாட்டாங்க. இந்த டைம் போயிருந்தப்போ 10 மாதம்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கும். ஆனால் நான் வந்து 2021 அந்த இன்னசெண்டாக இருந்த திவ்யா தான் அவங்களுக்கு பிடிக்குமா. இப்போ எனக்கு உனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ வந்து மாறிட்ட, நீ வந்து தில்லாலங்கடி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈரோட்டுக்காரன் கார்த்தி, அவன் பக்கா நல்லா தெளிவாக பேசலாம் சரியா. அதே மாதிரி நீயும் பக்கா கிரிமினலாக மாறிட்ட, இந்த கிரிமினல் திவ்யாலாம் எனக்கு பிடிக்காது, இன்னசென்ட் 2021 அந்த தான் பிடிக்கும், நீ ஒரு சுயநலவாதின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பேசுகிறது பண்ணுறதுல வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் மக்களே, ஆள் கண்டு பேசுறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா, அதே மாதிரி மாரியம்மா அம்மானா ஃபேன்ஸ் அதிகம், அவங்க அன்பால் அங்கே எல்லாரையும் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து நீ இந்த இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு கேட்குறது, இந்த சோறத்துக்கு இது பொரியல் பத்தலை அதை பற்றி தான் கேட்கலாம். நான் இந்த மாதிரி கேட்டு கேட்டு தான் கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். கேட்டால் நம்ம கெட்ட பேர், எதுக்கிட்டே போய் சோத்துக்கெலாம் சண்டை போடுற, நீ சாப்பிடாத சோறா, உன்கிட்ட இல்லாத பணமா, நீ போடாத ட்ரெஸ்ஸா, நீ வாழாத வாழ்க்கையா, இதெல்லாம் அல்பத்தனமா இல்லைன்னா என்னை ஒவ்வொரு வாட்டி சொல்லியிருக்காங்க. அவங்க மாரியம்மா அம்மாவுக்கு ஃபேன்ஸ் அதிகம். எப்படி வந்துச்சு, எல்லாம் அன்பால சேர்ந்த கூட்டம். அதோட அள்ளிராணி அம்மாவுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களுக்கு சிறைவாசிகளும் ஃபேன்ஸு, காவலரும் ஃபேன்ஸு. ஸோ அப்போ தான் நான் ஒரு விஷயம் யோசித்தேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்கும்போது இவ்வளோ நல்லது செஞ்சால் மக்களுக்கு வந்து பிடிக்குது அப்படிங்கும்போது, அள்ளிராணி அம்மாவுக்குலாம் வந்து சிறையில் மட்டும் ஃபேன்ஸ் இல்லாமல் அங்கே உள்ள காவலரும் ஃபேன்ஸும், அது இல்லாமல் ஒட்டுமொத்த எல்லா ஜெயிலில் உள்ளவங்களுக்குமே அள்ளிராணி அம்மாவை பிடிக்கும். அப்படின்னா அவங்க வந்து நேர்மையாக சின்சியராக அவங்க டியூட்டி பார்த்து மனிதாபிமானம் எல்லாமே ஒரு குணம்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க சரிங்களா. அதனால அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அப்போ தான் நான் யோசித்தேன், ஸோ நம்ம நல்லது செஞ்சால் மக்களுக்கு எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு நான் அன்னைக்கு முடிவெடுத்தேங்க சரிங்களா. எங்கள் அம்மாவும் அதே தான் சொன்னாங்க, நல்ல வீடியோ ஹெல்ப்பிங் வீடியோஸ் போட்டு உனக்கு நிறைய வியூவர்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களே. அதனால இந்த ரெக்கார்டு கலையோட முகத்திரையையும் அந்த காவோ கார்த்தியோட முகத்திரையும் நான் உங்களுக்கு ஒன்றா கிரிக்கலான்னு இருக்கேன் மக்களே. அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பேற்பட்டவங்க கூடலாம் பழகிருப்பேன். எனக்குலாம் மைண்டு கிரிமினல் மைண்டுக்கும் கிரிமினல் மைண்டு ஓகேவா. நான் என்னோட லாயரே சொல்லுவார், ஏமா என் கிளைண்ட்டுனா கொஞ்சமாவது டேலண்டாரு அப்படின்பாரு, தேனி லாயரு ஓகேவா. அந்த அவங்க லாயர் எனக்கு பயங்கர புத்திசாலித்தனமாக எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அது வேறு, அது ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்லி கொடுத்தனால தான் 5 வருஷம் சிறையே செல்லாமல் நான் வந்து வெளில இருந்துட்டு இருந்தேன் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கிளவியோட சதினால நான் வந்து போயிட்டேன், அது அடுத்த விஷயம். செட்டப் கிளவி இருக்கா பார்த்தீங்களா, கார்கார கிளவி, அவளால் சரிங்களா. நான் உள்ளே இருக்கும்போது ஒருத்தவங்களும் 20 வருஷம் 25 வருஷம்லாம் உள்ளே இருந்தவங்களாம் இருக்கிறாங்க மக்களே. அப்போ அவங்க கூட நான் எப்படி பழகிருக்கேன், ஒருத்தவங்க என்னென்ன இதில் வந்திருப்பாங்க. நான்லாம் அங்கே உள்ளார பழகினதெல்லாம் ஒரு அம்மா, கரிமேடு அம்மா, அழகு மாமா சரியா, எனக்கு எம்புட்டு கோளாறு தெரியுமா சொல்லிக் கொடுக்கும், அம்புட்டு கோளாறு சொல்லிக் கொடுக்கும். அந்த அம்மாவுக்கு மொத்தம் 5 பசங்க ஓகேங்களா, ஒரு பொண்ணு.
கரிமேடில் மீன் கடை வச்சுச்சு. சரிங்களா, கரிமேடு கடையில் மீன் கடை வச்சுச்சு. அந்த அம்மா கஞ்சா கேஸில் தான் அடிக்கடி வரும், குண்டாசு இருக்கும். எனக்கு அவ்வளோ புத்திமதி, அவ்வளோ அறிவுரை. அழகம்மா, நான் பொட்டிப்பாம்மா, நான் அழகம்மா. எனக்கு அம்புட்டு அதோட சேர்ந்து அது எப்படிலாம் இருக்கணும் போனது அழகம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இன்னொன்று, லதான்னு ஒருத்தி வருவா. அவளாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசு 51, கேஸு 55. அவளாம் அசால்ட்டாக பூட்டை கையாலேயே திறப்பா. அவளாம் அவ்வளோ ஒரு கேடி கிரிமினலு தில்லாளர்கள். அப்போது அது ஜெயிலே கிடையாது மக்களே. ஓகேங்களா, எல்லா ஜெயிலுக்கும் போயாச்சு. அதெல்லாம் அது கூட நான் பழகியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் கூட நான் உள்ளார பழகியிருக்கேன். அவ்வளோ ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3வது வந்து யார் சொல்ல, ஒரு அக்கா 20 வருஷமாக உள்ளே இருக்குது. சரியா, அப்படி சூப்பராக சமைக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுலேருந்து ஊறுகாய் போகிறது. கீழத்தோட சரசு 20 வருஷமாக இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு தண்டனை. ஊறுகாய் செய்கிறது சரசு, அது குழம்பு அப்படி அருமையாக வைக்கும். 20 வருஷம் அனுபவம். அதெல்லாம் எனக்கு எம்புட்டு கோளாறு சொல்லி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் எம்புட்டு உள்ள பற்றி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் தெரியுமா. எத்தனை பேர் என்ன மாதிரி அது வாழ்க்கைக்கு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து யார் கூட பழகணும்னு கேளுங்க. நீங்களாம் சொன்னால் இப்போ இவ்வளோ பெரிய பெரிய இதாக அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேங்களா, யார் தெரியுமா, அக்கா. அடுத்து செல்வி அக்கா. ஓகேவா, செல்வி அக்கா உங்களுக்கு யாருக்குன்னு நல்லாவே தெரியும். ஓகேவா, கச்சநத்தம் கேஸில் வந்து செல்வி அக்கா, மீனாட்சி அக்கா. ஓகேங்களா, மீனாட்சி அக்கா கூட தான் நான் 7 மாதமாக நான் ஒன்றா அதே பிளாக்கில் தான் இருந்தேன் தெரியுமா. ஐயோ, மீனாட்சி அக்கா ஜெயிலையே அழகுனா அது வந்து மீனாட்சி அக்கா தான். நான் நிறைய பேர் உனக்கு அழகாக இருக்குது யார் இங்கே சொல்லுன்னு கேட்டாங்களா. மீனாட்சி அக்கா மட்டும் தான் அழகாக இருக்காங்களா, அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த அக்கா. பாவம், அவங்க அம்மா செல்வி அக்கா, அவங்க அம்மாலாம் இப்போ தான் நியூஸில் பார்த்தேன், ஹைகோர்ட்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா, செல்வி சரவணமுருகன். சரிங்களா, செல்வி கருப்பையா அவங்க அம்மா வந்து இதுமாரி செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு அவருமே அங்கே உள்ளதாக இருக்கார். ஓகேங்களா, சுல்லா நகிலன். அந்த அக்கா கூடலாம் நான் இப்போ பழகலை. 2021 நான் அந்த அக்கா கூடலாம் பழகிட்டு இருக்கேன். சரியா, அந்த அக்காலாம் ஜெயிலெலாம் அப்படியே கரைச்சி அப்படியே குடிச்சிருக்கும். சரியா, அந்த அக்காலாம் வந்து எப்படி சொன்னால் இவளோட ஃபேனாக இருக்குதே என் மக இவளோட ஃபேனாக இருக்குதே அப்படின்னு சொல்லும். ஓகேவா, 1வது பிளாக்கு 1A ஆகுதான். அந்த பாட்டியெல்லாம் என்னை அப்பத்தான் தான் நான் கூப்பிடுவேன். நான்லாம் செல்வி அக்கா வெளில வந்தேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அவங்க பொண்ணை கண்டிப்பாக போய் பார்க்கணுங்க. அவங்க பொண்ணு ஆனால் ஆதாரம் கார்டு இருந்தால் என்கிட்ட சொன்னாங்க. சரிங்களா, ஆனால் எனக்கு சரியாக தெரியலை. அந்த பொண்ணுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணும். அந்த அக்காவுக்குமே வந்து நான் போக முடியாது, ஆனால் அந்த அக்காவுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அந்த பாட்டிலாம் இந்த வயசில் உள்ள கஷ்டப்பட்டுருக்கு. என்னெல்லாம் 7 பேர் சேர்ந்து அடிக்கும்போது செல்வி அக்காவுக்குலாம் கண்ணே கலங்கிருச்சு. மீனாட்சி அக்காவுக்குலாம் தெரியுமா, தான் ஆடலாலும் தான் தசை ஆடலாம் போது வச்சுட்டாலுள்ள கை வச்சுட்டாலுள்ள ஓமேல வச்சுட்டாலுள்ள கள்ளச்சி மேலே கை வச்சுட்டாலுன்னா அப்படி ஒரு இது ரொம்ப பாசமாக இருக்கும். சரியா, அதே செல்வி அக்கா கூட தான் இந்த செட்டப் கிளவி அந்த அக்கா கூட தான் இருந்துச்சு. அந்த அக்கா கூட தான் 6 மாதம் 8 மாதம் சுற்றிட்டு கிடந்துச்சு செட்டப் கிளவியும். அவங்களாம் எனக்கு எம்புட்டுது. அவங்களாம் எவ்வளோ பெரிய கிரிமினல் மைண்டு தெரியுமா. அவங்க கூட நான் பழகிருக்கேன். சரிங்களா, அதுக்கு அடுத்து குட்டச்சி சரண்யா. அவ யார் தெரியுமா, இது என்னது இதை உடச்சிட்டு அரியரகுமார் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது சரண்யா பாண்டியராஜன் போனாங்களே, அவளும் நானும் தான் நாங்கள் கடைசியில் சிறை மாதிரியே சென்றோம் தெரியுமா. அவளும் நானும் ஜெயில் மாதிரியே போயிட்டோம். கடைசியாக வேணா நாங்கள் 2 பேரும் பண்ணினாலும் கொஞ்சமா நஞ்சமா. அவர் பாண்டியராஜன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலூரில் இருக்காரு. ஓகேங்களா, இவ கையை அழுத்துக்கிட்டு இவ பண்ண அலும்பு அவளை வச்சு தான் சில ரகசிய தகவல்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா, அவளுக்கு எல்லாமே தெரியும். அவள் இப்போ எங்கே இருக்க தெரியுமா, என் கூட ஜெயில் மாதிரி என்னை வேலூரில், அவளை திருச்சியில். நான் வரும்போது சரண்யா நான் உன் அக்கா மாதிரி சத்தியமாக வந்து அவனை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அவள் சரண்யாவுக்கு வேறு நான் மனு போட்டு திருச்சியில் வேற பார்க்கணும் மக்களே. அந்த நம்பர் தான் என்கிட்ட இல்லை. சரியா, அதுக்கப்புறம் நிறையா பவுட்ரு கேஸுக்காரங்க கூட நான் பழகிருக்கேன். அப்போ அவளுங்க எவ்வளோ கிரிமினல் மைண்டாக பழகிருப்பேன் யோசிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய 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 பெரிய பெரிய தலை கூடலாம் பழகிருக்கேன் மக்களே. அப்போ அவங்களாம் எம்பூட்டு எனக்கு கோளாறு சொல்லியிருப்பாங்க. அவங்களாம் எப்படி அதி புத்திசாலியாக இருந்திருப்பாங்க. இத்தனை வருஷம் ஜெயில் கழிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு வந்திருக்காங்க போது நான் என்ன முட்டாளாக இருக்கணுமா, நானும் புத்திசாலி ஆகணும். எப்படி தெரியுமா புத்திசாலி ஆகணும்,
இந்த சோசியல் மீடியாவை பொறுத்தவரை நாம் கெட்டவங்களா இருந்தால் கூட ஆனால் கேமராவை ஆன் பண்ணும்போது நாம் நல்லவங்களா இருக்கணும். சரியா? நல்லவங்களா அந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு மட்டும் நல்லவங்களா இருந்தால் போதும். சரியா? மற்ற நேரத்தில் நம்ம கெட்டவங்க இருந்துட்டு போகிறோம். கேமரா ஆன் பண்ண வியூவர்ஸ்க்கு மரியாதை கொடுக்குறது மாதிரி, நல்லது செய்கிறது மாதிரி, சமூக சேவை செய்கிற மாதிரி மக்களுக்கு நம்மளோட முகத்தை போலியாக உருவமைச்சு காட்டணும். சரிங்களா? மக்களுக்கு வந்து நாம் வந்து கெட்டவங்களாக இருந்தாலும் வெளியில் வந்து நல்லவங்களாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து காமிக்கணும். சரிங்களா? நடிக்க செய்யணும். போலி நடிப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அது மாதிரி தான் நடிக்க செய்யணும். நல்லா கற்றுட்டேன் நான்லாம். பாருங்கள், இனிமேல் நான் ரொம்ப தெளிவு. நீங்களாம் இன்றைக்கி சோசியல் மீடியாலாம் நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்க? நான்லாம் கிட்டத்தட்ட 2010 16 வருஷம் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கேன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ்புக்கில் தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். வாட்ஸ்அப் குரூப்லேருந்தே நான் ஃபஸ்ட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஃபேஸ்புக் குரூப்பில் நானும் எத்தனை கரைச்சி குடிச்சிருப்பேன், எவ்வளோ பண்ணியிருப்பேன், எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? உள்ளார 20 வருஷம் அசால்ட்டாக ஜெயில் கழிக்கிறாங்க மக்களே. நான் என்னென்ன மாதிரி கேஸ் நிறையா பார்த்துருக்கேன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை எடுத்துட்டோம்னா 190% கஞ்சா, அதே வேலூர் எடுத்தோம்னா 190% பாட்டில் கேஸ் தான். ஓகேங்களா? இதில் இடைப்பட்ட ஒரு போக்சோ கேஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு 100க்கு 30% போக்சோ கேஸ் இருக்கும். 100க்கு 30%, 100க்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா கொலை கேஸ் இருக்கும். ஸோ 80%. மிச்சம் இருக்கிற 20% இந்த திருட்டு கேஸு, சின்ன கேஸு, அடி கேஸு, சண்டை கேஸு. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதுவே கொலை கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா நகைக்கு ஆசைப்பட்டு கொள்றவங்க. அப்புறம் வேறு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, கள்ளத்தொடர்பு, தகாத கணவன் கூட இருந்துட்டு அந்த பிள்ளைங்களை கொள்றவங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் இந்த சின்ன பிள்ளைங்க விஷயத்தில் கள்ளத்தொடர்பு இருந்து பிள்ளைங்களை கொள்றவங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக இதுங்கிறது தான் நிறையா பார்த்துருக்கேன். ஓகேங்களா? நான் லேடிஸும் நிறையா பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து கள்ள புருஷனை வச்சுட்டு சொந்த புருஷனை போட்டவளுங்க, இந்த மாதிரி தான் நிறையா இருக்காளுங்க. அவங்களாம் செம கிரிமினல் மைண்டு மக்களே. உள்ளெல்லாம் 3 வருஷம் ஆகியும் பெயிலே கிடைக்கலையே. சின்ன பிள்ளைங்களை கொலை பண்ணவங்களுக்குலாம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகி பெயில் கிடைக்கல. அவங்களாம் பெயிலே கிடைக்காது. அதே மாதிரி கஞ்சா கேஸுக்கு 3 வருஷம் 4 வருஷம் இருக்காங்க, பெயிலாம் அவங்களுக்கு கிடையாது. உள்ளே இருந்து ஹைகோர்ட்டு கேஸை நடத்த சொல்லிட்டு உள்ளே இருந்து கேஸை நடத்துகிறாங்க. கேஸை நடத்தி விடுதலையா மேக்ஸிமம் ஆக மாட்டேங்குது, தண்டனை தான் கொடுக்குறாங்க. 10 வருஷம் தண்டனை கீழ்கோர்ட்டில் போடுறாங்கன்னா அது ஹைகோர்ட்டில் நடத்தி 5 வருஷம் தண்டனையாக குறைச்சி நம்ம வக்கீல் வாதாதை பொறுத்து 5 வருஷம் விடுதலையில் தான் போகிறாங்க. சரிங்களா? அதனால நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு என்ன ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு யாரும் எந்த தவறும் செய்யாதீங்க. சட்டம் முன்ன மாதிரி இல்லை. சரிங்களா? தவறு செஞ்சால் நாம தான் அந்த தண்டனையை அனுபவிக்கணும். நாம் இப்போ தவறு செய்யும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நாம் உள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் நினைக்கும் போது நம்மளோட அந்த கோபத்தை அடக்கிருக்கலாமே, நம்மளோட அந்த கோபத்தினால தான் நாம் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். நாம் இந்த 4 செவத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு நாம் வெளியில் இருந்தால் பிச்சை எடுத்து கஞ்சி குடிச்சிட்டு போயிடலாம், இல்லை 10 நாளைக்கு கஞ்சி குடிச்சிட்டு போயிடலாம். நம்ம யாரால் உள்ளே வந்தோமோ அவன் காலையே விழுந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லிடலாம். ஆனால் நம்ம தப்பான வேலையில் கூட போய் சம்பாரிச்சு கூட நம்ம வாழ்ந்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் லேடிஸை பொறுத்தவரை வரும். எல்லாருக்குமே அப்படி தான் வரும். சரிங்களா? நாம் தப்பு செய்யாமல் இருந்திருக்கணும். நம்ம கோபத்தால் இங்கே வந்து நிற்கிறோமே. நானே என்னோட கோபத்தால் தான் ஒவ்வொரு டைம் நான் உள்ளே போயிருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டார ஒளி காட்டி இந்த கார் கழுவிலாம் நம்மளை சீண்டும், ரெக்கார்டு கழுவிலாம். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அவையெல்லாம் நம்ம ஒரு ஆளாகவே முதல்ல மதிக்கக்கூடாது மக்களே. ஒருத்தவங்களை திட்டுறதே வந்து நான் பாவம்னு நினைக்கிற அளவுக்கு நான் மாறிட்டேன். கர்மா இஸ் த பூமர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஓகேங்களா? நாம் ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சால் கடவுள் நமக்கு யார் மூலியமோ வந்து நல்லது செய்வார். ஓகேங்களா? நாம் ஒருத்தங்க கெடுதல் செஞ்சால் யார் மூலியமோ கடவுள் நமக்கு கெடுதல் செய்வார். ஓகேங்களா? கடவுள் இருக்கிறது உண்மை மக்களே. போகிறோம் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒருத்தன் வந்து கேட்குறான், என்ன கேட்குறான், கடவுளே என்னை ஏன் இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், என்னை காப்பாற்ற மாட்டியா? ஆடே முட்டா பயலே, நான் நேராக வந்து காப்பாற்ற முடியாத அவனை இன்னொருத்தனை அனுப்பி வச்சு உன்னை காப்பாற்ற சொல்லண்டா அப்படின்னு கடவுள் சொன்னாராம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நாம் செய்து இந்த காருக்கார கல்வியெல்லாம் பாவத்தை மட்டுமே சம்பாரிச்சிட்டு இருக்கா. சரியா?
இந்த கார்கார கிழவி ரெக்கார்டு கிழவியோட உண்மை முகத்திரையை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து படம் போட்டு காட்டலான்னு இருக்கேன் மக்களே. நம்ம லைவ்லேயும் கார்கார கிழவியை பற்றி படம் போடுவோம், வீடியோலையும் நாம் கார்கால கிழவியை பற்றி பேசுவோம் மக்களே. வணக்கம் மக்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1வது பிளாக்குக்கு யார் தெரியுமா எல்லாரும் பயப்படுவாங்க. 1வது பிளாக்குக்கு பேர் குறிலா செல்லுன்னு வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுமா? செல்வியை கவுக்காண்டா அவ்வளோ பயம். 1-7 சரியா? அதே மாதிரி 1வது செல்லு லதானா எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த செல்லில் லதாவை கண்டு எல்லாம் பயப்படுவாங்க. அதே மாதிரி 2வது பிளாக் போனால் சரசை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. அதே மாதிரி 3வது செல்லில் யாருன்னா சித்ரா, செட்டப் கிழவி, அவளை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. மேல்தளம் யாரு? நான். என்னை கண்டு சிறையில் உள்ள எல்லாருமே பயப்படுவாங்க சரிங்களா? காவலருமே பயப்படுவாங்க, கைதியுமே பயப்படுவாங்க. அதனால் வந்து ஓப்பனாக அப்படியே கேட்டுருவேன். நான் வந்து இந்த தப்பு நடந்தால் அப்படியே தட்டி கேட்டுருவேன். நான் வந்து ஒரு சமூக சேவையாக மாறிட்டேன் உள்ளே போயிட்டு வந்து வெளியில். நான் ஆக்சுவலி வெளியில் தப்பு தட்டி கேட்கல. ஏன்னா நம்ம தப்பை தட்டி கேட்டால் நமக்கு நிறைய எதிர்ப்பு வரும். அதனால தான் வெளியில் எதிர்ப்பு கேட்கலாம். இனிமேல் நான் தப்பை தட்டி கேட்பேன். உள்ளேயும் நான் கேட்டேன், வெளிலையும் கேட்டேன். இதனால் எந்த எதிர்ப்பு வந்தாலும் நமக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு ஆளுகளை கண்டு பயப்படுவாங்க மக்களே. கார்கார கிழவியோட டாப்பில் நான் தான் இருந்தேன் சரியா? ஏன்னா என்னை எல்லாரும் சிறை மாற்றும் போது என்னை மட்டும் ஏன் மேலே தண்டனைக்காரங்களோட போடுங்கன்னு கேட்டேன். எல்லாரும் உனக்கு கீழே இருக்காங்களடி, நீ அவங்களோட ஒரு படி மேலே இருக்குன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எல்லாரும் கீழே தானே இருக்காங்க, நீ பாரு மேலே இருக்க ஒரு படி அப்படின்னு சொல்லி என்னை குழந்தைய சமாதானப்படுத்த மாதிரி சமாதானப்படுத்துனாங்க மக்களே. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 வருஷம் 1.25 வருஷம் 1.25 வருஷம் நான் உள்ளே இருந்திருக்கேனே. எனக்குலாம் எம்புட்டு மூளை இருக்கும், எம்புட்டு அறிவு இருக்கும். எனக்கு மக்கள் வேணும், மக்களோட ஓட்டு வேணும், மக்களோட ஆதரவு வேணும். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. அதனால தான் மக்களே நான் உட்காந்து உங்ககிட்ட இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் மக்களே. நன்றி, வணக்கம்.